வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியமான பகுதி, அது தமிழகத்திலேயே ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு பார்க்கப்படக்கூடியது ராமேஸ்வரம். காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில் இங்கே இருக்குது. அது நமக்கு தெரியும். ஆனால் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ராமேஸ்வரம் வந்து போகிறவங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. அந்த வகையில் ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு போகிறதுக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தியா போகிறதுக்கும் ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் இந்த ராமேஸ்வரத்துக்கும் இந்தியாவின் தலைநகரமாக இருக்கக்கூடிய நியூ டெல்லிக்கும் ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரி, ராமேஸ்வரத்துக்கும் நியூ டெல்லிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ராமநாதபுரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களாக இருக்கட்டும், அல்லது மானாமதுரை, காரைக்குடி இந்த பகுதிகளிலிருந்து டெல்லி போகணும் அப்படின்னா நிச்சயமாக ட்ரெயின் அப்படிங்கிறதே கிடையாது. ஒன்று மதுரைக்கு வரணும், அப்படி இல்லை அப்படின்னா திருநெல்வேலிக்காவது போகணும். ஆனால் ராமேஸ்வரத்துலேருந்து திருநெல்வேலிக்கு சம்மந்தமே இல்லை, மதுரைக்கு தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த புதுக்கோட்டை, காரைக்குடி இந்த பகுதியிலிருந்து திருச்சிக்கு வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. டைரெக்டாக ட்ரெயின் இல்லாத காரணத்தினால சிரமங்கள் ஏற்படுகிறது. இல்லைனா சென்னைக்கு வந்து கிராண்டாக் எக்ஸ்பிரஸ் அல்லது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸாக பிடிக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. இதை தவிர்க்கும் விதமாக வாரத்தில் 2 முறையாவது ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு ராமநாதபுரம் வழியாக இந்த ரயிலானது இயங்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் மதுரை வந்து செல்வதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படியோ அது தெரியாது. ஆனால் காரைக்குடிய வழியாக இயங்குனா நல்லாயிருக்கும். காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி வழியாக இயங்குனா காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் மானாமதுரைக்கும் ராமநாதபுரத்திற்கும் முதல் முறையாக தலைநகரோடு ஒரு இணைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். சுற்றுலா செல்பவர்கள் நிறைய பேர் இந்த தாஜ்மஹால்லாம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் போய் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி நம்ம டெல்லியில் இருந்து ரிட்டன் வரும்போதும் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொண்டு வர முடியும். இப்போ பாண்டிச்சேரிக்கு வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயில் இருக்கிறது. அந்த வகையில் அதிகப்படியான மக்கள் வந்து செல்லக்கூடிய ராமேஸ்வரத்திற்கு வாரம் 2 முறை இயங்கக்கூடிய ரயில் புதுடெல்லியில் இருந்து ராமேஸ்வரத்துக்கும், ராமேஸ்வரத்திலிருந்து புதுடெல்லிக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. பாம்பன் பாலம் திறக்கப்பட்ட போதிருந்தே இந்த கோரிக்கை அப்படிங்கிறது வலுத்திருக்கிறது. நிச்சயமாக ரயில்வே மனசு வைக்கணும். இப்போ புதிய ரயில்கள் நிறைய அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ராமேஸ்வரத்திலிருந்து மங்களூர் வரைக்கும் ஒரு ட்ரெயினை கூட அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கூடிய விரைவில் மேட்டுப்பாளையம் ராமேஸ்வரம் ரயிலும் வர இருக்கிறது. அந்த வரிசையில் ராமேஸ்வரத்திலிருந்து புதுடெல்லி வரைக்கும் ஒரு ரயில் வருமா எதிர்பார்த்து நாமும் காத்திருப்போம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.